ஒரு காதல், அந்த காதல்ல எக்ஸ்ட்ரீம் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் குழப்பம் எப்படி வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்களுடைய போதைக்கு ஒருத்தனை பலிக்கடவாக்குறீங்க. ஜென்சியா எனக்கு வந்து நான் வந்து இன்னொருத்தவங்க குழந்தைய வந்து அப்பனா ஏற்றுக்கிறேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் ஒருத்தவங்க குட்ட குனிகிறான்றதுக்காக அவனை எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அழுத்தீங்க, சப்ரஸ் பண்ணீங்க நான் கேட்குறேன். ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறதுக்காகவே எல்லா ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கணுமான்னு கேட்குறேன். எந்த இடத்துல எனக்கு வந்து திரைக்கதையில் வந்து எனக்கு வந்து நொண்டி அடிச்சதுன்னா, எப்போ வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்ததுக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு குழப்பம் வரும்னு நான் கேட்குறேன். நான் அப்போ உங்கள் காதலில் உங்களுக்கு வந்து தெளிவே இல்லாமல் இன்னொருத்தனுடைய வாழ்க்கையை நீங்கள் காலி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தோணலை, ரைட்? இது ஒன்று. ரெண்டாவது, என்னதான் நீங்கள் வந்து புடிச்சனோட வாழணும், தாலிக்கு பின்னாடி வந்து தாலியில் வேல்யூ கிடையாது, தாலிக்கு பின்னாடி கட்டினவளுடைய மனசு தான் வேல்யூ, இதெல்லாம் ஓகே தான். அவ்வளோ யோகியமயராக இருந்தால் நீங்கள் போய் சாவுங்களாடான்னு சொல்கிறதெல்லாம் படத்தில் வந்து செம்மையான விஷயங்கள், இதெல்லாம் பாசிட்டிவ் தான். ஆனால் கதையை கொண்டு போன விதம் ஒன்று இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஜென்சி பசங்க இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது அடுத்த கட்டம். ஏன்னா இவங்களுக்கான வேல்யூவே தெரியல. இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஹியூமன் வேல்யூவே தெரியாமல் எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட்டாக கடந்து போகிறதுடைய பிரதிபலிப்பாக தான் நம்ம அமிதா பைஜு கேரக்டரையே நான் பார்க்குறேன். ஒரு இந்த மாதிரி வேல்யூவே இல்லாதனால தான் ஜஸ்ட் லைக் தட்டாக 40 பேர் செத்து போயிட்டாங்கன்னும் போது அதை வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உறுத்தலோ ஒரு ஃபீலிங்கே இல்லாத மாதிரி உங்களுக்கு போகுது. அவங்களுக்காக நீங்கள் வாதாடுறீங்க, அவங்களுக்காக நிற்கிறீங்கன்றது வந்து இந்த கதையில் இந்த ஜென்சி பசங்களுடைய வேல்யூஸை வந்து அவங்களுடைய தாட் ப்ராசஸை வந்து வெளிப்படையாக அதில் பார்க்குறது தான் அங்கே மேட்டர்னு வச்சுக்காங்களேன்.